அனைவருக்கும் வணக்கம். பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பயனுள்ள முக்கியமான தகவலை இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2026 படி பென்ஷன் பஜார் தொடர்பான முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பென்ஷன் பஜார் அப்படிங்கிறது ஏற்கனவே ஊதியம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் உயர்வு வழங்கக்கூடிய புதிய அரசு அறிவிப்பு கிடையாது. இது முக்கியமாக என்பிஎஸ் அண்ட் ஓய்வூதிய திட்டமிடலுக்கு தொடர்பான சேவைகளை டிஜிட்டல் முறையில் எளிதாக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தளம் அப்படிங்கிறது. இது மூலியமாக ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம் தொடர்பான தகவல்களை ஆன்லைன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். தங்களுடைய ஓய்வு கால நிதியை முன்கூட்டியே திட்டமிட இது ரொம்ப ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக முன்பு ஓய்வூதிய திட்டங்களை சேர்வதற்கு ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கும் பல்வேறு நடைமுறைகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது அதிக நேரம் தேவைப்படக்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்போது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இது போன்ற சேவைகளை ஆன்லைன் முறையில் எளிதாக வழங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுது. பென்ஷன் பஜார் மூலமா என்பிஎஸ் தொடர்பான சேவைகளை டிஜிட்டல் முறையில் அணுகுவதற்காக வசதிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால குறிப்பாக நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள், ஹெச்ஆர் அண்ட் நிதித்துறையினர் ஆகியோருக்கான ஓய்வூதிய தொடர்பான பணிகளை எளிதாக்குறதுக்கு இத்தகைய அமைப்பு அப்படிங்கிறது உதவியாக இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு சேர்ந்த காலத்திலேயே ஓய்வு காலத்திற்காக திட்டமிட்டு சேமிக்க விரும்புகிறவங்க இவங்க எல்லாருக்குமே என்பிஎஸ் போன்ற திட்டம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. என்பிஎஸ் அப்படிங்கிறது சந்தை சார்ந்த ஓய்வூதிய திட்டம் என்கிறதுனால எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய தொகை அனைவருக்குமே ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியாது. அதே போல் ஏற்கனவே அரசு பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் பஜார் மூலமா புதிய பென்ஷன் உயர்வு வழங்கப்படும் என்று இந்த தகவலை கூறவும் முடியாது. எனவே அரசு ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கான பென்ஷன் உயர்வு, அகவிலைப்படி உயர்வு, நிலுவைத் தொகை மற்றும் பிற சலுகைகள் தொடர்பான தகவல்களுக்கு சம்பந்தப்பட்ட அரசு துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்பணும். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் பஜார் அப்படிங்கிறது அதன் வாயிலாக என்பிஎஸ் அண்ட் ஓய்வூதிய திட்டமிடுதல் கூடிய அந்த சேவைகளை டிஜிட்டல் முறையில் ஈஸியாக்குறது தான் இதுக்கான முயற்சி அப்படிங்கிறது. இதோட இத்தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் டெய்லி பென்ஷன்தாரர்களுக்கான அன்னைக்குரிய அப்டேட் அப்படிங்கிறது நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.